திரு ரமேஷ் சேதுராமன், அண்ணாமலை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இந்த புதிய அமைப்பு என்ன எஃபெக்டை கொடுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில்? இல்ல, அது காலம் பதில் சொல்லும். ஆனா நம்ம ஒரு சில விஷயங்கள் விவாதத்துல லட்சுமி அவர்களும் சரி, ஸ்ரீராம் அவர்களும் சரி பல விஷயங்களை எடுத்து சொன்னாங்கிறத பாக்குறோம். முதல் விஷயம், நம்ம தோல்வி அப்படின்னு பேசுறோம்னா இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களே தோத்து போயிட்டார். சோ அப்படின்னாக்கா நம்ம அதை எடுத்து பெருசா பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? சோ மக்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயம் இந்த தேர்தல்ல சொல்றேன். ஒண்ணு மாற்றம், அதையும் விரும்புறாங்க. இன்னொன்னு மாற்று. சோ ஒண்ணு மாற்றம்னு நான் சொல்றது சேஞ்ச், மாற்றுன்னு சொல்றது ஆல்டர்னேட்டிவ். இப்போ என்னன்னா, இரண்டு திராவிட கட்சிகளும் முன்னாடி நம்ம எவ்வளவு சொல்லுவோம், 30%, 35% அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அதிமுக திமுக இன்னைக்கு 25க்கு கீழே சுருங்கி போயிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ என்ன, இவங்களுடைய கோருங்கிறதே இந்த அளவுக்கு சுருங்கி போயிருக்கக்கூடிய நிலையில மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல திரும்ப திரும்ப பார்த்த பழைய முகங்கள், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வயசானவங்க எல்லாம் ஓரம் போங்க. அதுதான் இதுலயும் எலெக்ஷன் இதுலயும் சொன்னேன், வயசானவங்க எல்லாம் ஓரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒண்ணு கொண்டு வரும்போது ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட். அதுல என்ன ஆச்சுன்னாக்க, மக்கள் எத்தனையுமே கடந்த காலங்கள் ஆல்டர்னேட்டிவ் வந்தாலும் ஏன் ஓட்டு போடலன்னு சொன்னா அவங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது அவங்க வின் பண்ணுவாங்கிற கான்பிடன்ஸ் இல்ல அப்படிங்கறத பாக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப பாஜகவே தலைமை ஏற்கிறதுன்னா அது வேற விஷயமா இருக்கும். அது மைனாரிட்டி பார்ட்னராக அதிமுகவுடன் இணைகிறதுன்னு வரும்போது அங்க ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரியான ஃபேக்டர் எல்லாம் கணக்குல வச்சுதான் பாத்தீங்கன்னாக்க எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி மாத்தி மாத்தி இல்லைன்னா அந்த அலையன்ஸ்ல இருக்காங்கன்னு இப்படி எல்லாம் ஓட்டு போட்டு கொண்டு வந்தாரு. ஆனா அது மட்டும் இல்லாமல் தனியாக பல கட்சிகள் இருந்தன கடந்த காலங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதுன்னு பாக்குறோம். விசிகாவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம பல கட்சிகளை ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு விஜய்க்கு தனியா நின்னும் ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வேண்டும். பிகாஸ் அவங்களுடைய மென்டல் ஃபேட்டிக், அவங்க சோர்ந்து போயிருக்காங்க. என்ன இது மாத்தியாது, அவங்க மாத்தி இவங்களை குறை சொல்றாங்க, இவங்களை மாத்தி அவங்க குறை சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் வரட்டும், இந்த ரெண்டு பேரும் வேண்டாங்கிற மாதிரி பணம் செலவு செய்தும் இந்த மாதிரியாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்போ இதுல முழுமையாக ஒரு இந்த எனர்ஜைசேஷன் சொல்லும் போது இதுல யார் அதிகமா இது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கறத பாக்கணும். இந்த இளைஞர்கள் பங்கு, அதாவது அப்கோர்ஸ் மத்த கேட்டகரி வயசானவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அவங்க ஒரு கதையையும் விட்டாங்க. அதாவது என் பேரன் சொன்னா ஓட்டு போட்டேன், என் சின்ன பையன் சொன்னா ஓட்டு போட்டேன், அதெல்லாம் சும்மா. இவங்களுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்பட்டது. ஆனால் அதை பூசி ஒழுகணுங்கிறதுக்காக பல பேர் அதை ஒரு எக்ஸ்கியூஸாக சொன்னாங்க அப்படிங்கறத என்னுடைய பாயிண்ட். சொல்றதுல என்ன அவ்வளவு பெரிய தப்பு இருக்கா? அதை மறைச்சு எக்ஸ்கியூஸ் சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளா பல நேரங்கள்ல நீங்க சைக்காலஜி பார்க்கணும். நீங்க அதாவது நான் காலகாலமா திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க இந்த வாட்டி மாத்தி ஓட்டு போடணும்னு சொல்றது அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் என்னன்னா அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்களா இல்ல வெளியில மக்களுக்கு வேற மாதிரி சொல்றதுக்காக சொல்றாங்களாங்கிறது தான் கேள்வி. ஆனால் இது நிதர்சனமான உண்மை, இதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா அதுல இப்போ மாற்று கருத்து வரலாம். இப்பதான் அரசு ஆரம்பிச்சிருக்கு, விஜயோடைய அவங்களுடைய அரசு ஆரம்பிச்சது தாவேக அரசுனாக்க அவங்க இனிமே ஒரு 6 மாசம் நம்ம பார்க்கணும் எப்படி செயல்பட போறாங்க என்னங்க. ஆனா அதுக்குள்ளேயே இப்போ பல பேருக்கு நான் இப்படி நினைச்சு ஓட்டு போட்டேன், சும்மா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேம்பெயின் அப்படின்னு நான் நினைச்சு ஓட்டு போட்டேன், இப்படி நடக்கல அப்படி நடக்கலன்னு சொல்றேன். அதே நேரத்துல இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகியிருக்கும் போது அதை நீங்க கேபிட்டலைஸ் பண்றதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்மை உருவாக்கணும் என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. அது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன், ஒரு பிம்பம் தான், அவ்வளவு பெரிய செல்வாக்கெல்லாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வர அதுல அதான் சொல்றேன். அதாவது ஊதி பெரிதாகப்பட்டதுன்னா எல்லாமே ஊதி பெரிதாகப்பட்டதுதான். அது நீங்க திமுக எடுத்துக்கலாம், அதிமுக எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட முடியும் இன்னைக்கு இருக்கிற நிலையில. உங்களுக்கு எப்படிங்க ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம். இல்ல, மாற்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அது ஒரு வலுவான மாற்றமா அந்த செல்வாக்கோட இருக்கிறாங்களாங்கிறது தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேன். அதாவது நம்ம போற போக்குல எதை வேணா சொல்லிட்டு போலாம், ஆனால் உண்மை என்னங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேலைகள் நடந்துக்கு அந்தந்த எலெக்ஷன் டைம்ல இருந்த டைனமிக்ஸ், அந்த ஃபீல்டோட இது பொசிஷன் என்னங்கிறத வச்சுதான் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில
பாஜக என்பது இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னங்கிறதை நீங்க பார்க்கணும். அண்ணாமலை வெளியே போவதற்கு 2-3 காரணங்கள் இருக்கு. பாஜக என்பது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய ஒரு யங்ஸ்டருக்கு, அதுவும் வந்து RSS பின்புலம் இல்லாத, அதுவும் அந்த பாஜகவோட பின்புலம் முற்றிலும் இல்லாமல் வந்த உடனே துணைத் தலைவர் உடனே தலைவர் கொடுத்து 5 வருஷத்துக்கு எல்லா விதமான அவருக்கு என்ன சொன்னாலும் எஸ் அப்படிங்கிற அளவுல நீங்க அதிமுகவோட அலையன்ஸை உடைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா இது எங்கே போய் முடிந்ததுங்கிற ஒரு கேள்வி. அப்போ இன்னைக்கு அவருக்கு என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பாண்டிங், ஐடியாலஜிக்கல் பேக்கிங் இதெல்லாம் இல்லாம வந்த ஒருத்தர் இன்னைக்கு தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து போகணும். அது இண்டிவிஜுவல் அவர் சாய்ஸ். அது வந்து நான் வந்து நம்ம இது வந்து பாஜகவின் தலைமை மீது தவறா, இல்ல இவர் வந்து இவருடைய இது இல்லையா, வாட் இஸ் இட் கால்ட், அவருக்கான அந்த லாயல்டி இல்லாம போச்சாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அவர் தன்னுடைய முன்னெடுப்பை என்னோட டைரக்ஷன்ல எடுக்கணும் அப்படின்னு போறாரு. வாழ்த்துக்கள், போங்க. ஆனா இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ஃபீல்ட் அவர் வந்து அடுத்த கட்டமா போகும்போது அவர் என்ன விட்டுட்டு போகணும்னு பாக்குறாருன்னா, பாஜக இதுவரைக்கும் இருந்ததுல என்னன்னா கூட நிறைய பேர் அண்ணாமலையோட சிம்பத்தைசர்ஸா இருந்தாங்க, மற்ற கட்சிகள்ல இருந்தாங்க. ஆனா அவங்க சொல்றது பாக்குற பார்வை என்னன்னா, ஓ பாஜக இருக்கிறதுனால. இப்ப கடந்த காலங்கள்ல வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்ச திமுக முன்னாள் தலைவர், முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஹி ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு யார சொன்னாரு, வாஜ்பாய் அவர்களை சொன்னாரு. மோடி இஸ் அ குட் பர்சன் சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் சொன்னது, அவர் நல்லவர்னு சொன்னதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் இந்த பார்ட்டியை அதை தாண்டி தான் தன்னை எஸ்டாப்ளிஷ் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய்னு வந்தா இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தேர்தலை திமுக சந்தித்து இருக்கிறது. அடுத்த எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது அதனாலதான் வந்து துணை முதலமைச்சருங்கிற முறையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்படி கொண்டு வந்து அவங்க வந்து நிறுத்தி இருக்கும் போது உதயநிதி வர்சஸ் விஜய், ஏன்னா 2 பேரும் அந்த யூத் அப்படிங்கிற ஒரு யூத் அண்ட் ஐகான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கொண்டு வரும்போது இன்னொரு மாற்றாக தன்னை வந்து இங்க அண்ணாமலை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார்னு வேணா நம்ம பார்க்கலாம். சரி, அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா? அத வந்து விஜய் வர்சஸ் இல்ல, ஏன்னா திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, அதுல விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க, வருங்காலங்கள் அதுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இது வரலாம். இந்த சைடும் வந்து அதிமுகவை பொறுத்தவரை இளைஞர்களுக்கான அந்த கரிஸ்மேட்டிக் ஒரு இதுங்கிறது கிடையாது. ஏன்னா யூத் ஐக்கனும் கிடையாது, இந்த லீடர்ஷிப்பும் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பா கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போதுங்கிறது என்னங்கிறது இந்த இப்போ வந்து ரிசல்ட்டே சொல்லும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இங்க போக வேண்டியது எல்லாமே விஜய்க்கு போனதுங்கிறதையும் பாக்குறோம். சோ இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் முன்னெடுப்பை எடுத்தால் தனக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்னு, பல கட்சிகள் இந்த மாதிரி சேரும்போது இவரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, முயற்சி எடுக்கிறார்ல, அவருக்கு அது பாசிட்டிவா இருக்குமான்னு நான் கேக்குறேன். பிஜேபிக்கு என்ன நான் சொல்றேன், நான் ஒரு 3-4 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு 2 ஐடி கம்பெனிகள், மிகப்பெரிய கம்பெனில மிகப்பெரிய தலைவர்கள், அவங்கன்னா அந்த நிறுவனம் தான் அவங்க தான் வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி 2 மீடியா நிறுவனம், ஒரு நேஷனல் மீடியா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மீடியா. இங்கேயும் வந்து 2 ஆசிரியர்கள் ரொம்ப வந்து அப்படியே அவங்க தான் இந்த மீடியா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே காமிச்சாங்க. ஆனால் அவங்க இந்த நான் சொன்ன நிறுவனங்களாக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய இந்த செய்தி நிறுவனங்களாக, இதுல இருந்து அவங்க போனதும் இந்த 2 காம்பினேஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தனியா போனதும் அவங்களால பரிமளிக்க முடியவில்லை. அந்த நிறுவனங்களோ அந்த இதுவோ அவங்க கண்டினியூ ஆறாங்க ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் தனியாக சென்று தங்களுக்கு அந்த கரிஸ்மா இருக்கு, இந்த பிராண்டை விட இந்த நிறுவனத்தை விட நான் பெரியவன் நினைத்து கொண்டு வெளியே சென்ற பலர் அவங்க வந்து இன்னைக்கு பெருசா பரிமளிக்க முடியவில்லை. அவங்க சஸ்டெயின் ஓரளவுக்கு பண்றாங்களே தவிர அவங்க வந்து ஒன்றும் பெருசா வந்து தனியா பேரலா இதை விட பெருசா ஒரு நீங்க சொல்றத பாஜக அண்ணாமலையோட ஒப்பிட்டு பாத்துக்கலாம். கரெக்டா? இல்ல, அப்படியும் நடக்கலாம்னு நான் சொல்றேன். அதாவது நம்ம வந்து உதாரணங்கள் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். கடந்த காலங்கள்ல பல தலைவர்கள் வந்து ஒரு கட்சியில இருந்து விட்டு போய் தானே சுயமாக கட்சியை ஜனதா பார்ட்டிகளா இருக்கலாம். இந்த மாதிரி பல கட்சிகள்ல இருந்து வெளியே போன தலைவர்கள், காங்கிரஸ்ல இருந்து போன திரிணாமுல் காங்கிரஸா இருக்கலாம், என்சிபியா இருக்கலாம், அங்க போய் சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அது வந்து முரண் காரணமாக. அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. சோ அதனால இது எப்படி போகிறது, இனிஷியல் மொமெண்டம் இருக்கு, எல்லாமே ரைட்டு, வாழ்த்துக்கள், தொடரட்டும், சக்சஸ்ஃபுல் ஆகட்டும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா
உண்மை அப்படின்னு வரும்போது இந்த நிலை தான். இன்னும் கடந்த காலங்களில் பேசினதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு அடிப்படை தொண்டனாக எந்த காலத்திலும் இருப்பேன்னு சொன்னது அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான். நீங்கள் முழு நேர அரசியல்வாதி இப்போது இன்று தேர்ந்த அரசியல்வாதியாகி தங்களுடைய சுய இதுக்காக மட்டும் நீங்க போறீங்க. உங்களுக்கு ஐடியாலஜிங்கிறது ஒண்ணுமே இல்ல, பேக்கப் இல்லாததுனால, ஐடியாலஜி ஒண்ணுமே கிடையாததுனால நீங்க உங்க நிலையில பயணிக்கிறீங்க, அவ்வளவுதான். நான் அந்த வகையில மட்டும்தான் நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். இல்ல நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா லட்சுமி அவங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு வகையில நீங்க வந்து பரிசீலனை பண்ணலாம். ஏன்னா தாவேகாவிற்குமே இன்று திமுக திரும்ப எதிர்ப்பு அப்படிங்கறத தாண்டி தனக்கு வந்து ஒரு புதிதாக வரக்கூடிய ஒருத்தரை தான் வந்து நீங்க வந்து அப்போசிஷன் நீங்க கொண்டு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்னா அதைத்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பார்ட்டிகளை நீங்க வீக்கன் பண்ணிட்டீங்கனால அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நான் அடுத்த டேர்ம் வரணும்னாக்கா நான் எப்படி யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதா மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? சோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க நகர்த்துவாங்க. அதே நேரத்துல அண்ணாமலை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னாக்க, இந்த கேப் ஃபில் பண்றதுக்கு தான் சரியான ஒரு சாய்ஸ், தன்னுடைய கட்சி தான் சரியான சாய்ஸ்ங்கிற முறையில அவங்க அப்படியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. சோ இது எப்படி இருக்க போகிறது? அதே மாதிரி அடுத்த தேர்தல்னு சொல்றோம், இன்னும் 5 வருஷம் இருக்கு, ஒரு 4 வருஷமான அட்லீஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படின்னா அந்த கூட்டணிகள் அப்போ அந்த சமயத்துல எப்படி இருக்க போகுது, என்ன வியூகங்கள், யார் வகுக்க போறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு வாக்காளர்களாக நம்ம உட்கார்ந்து பார்க்கதான் போறோம். ஒரே ஒரு கேள்விதான், இப்ப அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய பாஜக முகம் இல்ல இந்துத்துவ ஆதரவு முகம்ங்கிறது அவருக்கு பாசிட்டிவா இருக்குமா, இல்ல அது அவருக்கு பின்னடைவா போகுமா? ஒருவேளை அதுல இருந்து அவர் தள்ளி நிக்கணும்னு நினைச்சா கூட அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதான் சொல்லிட்டேனே, இன்னைக்கு அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு போறதுக்கு தன்னுக்குன்னு ஒரு இருக்க சப்போர்ட் பேஸ் பிளஸ் தன்னோட சிம்பத்தைசர்ஸ். ஏன்னா பாஜகவை வந்து எப்படி பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, யாரும் குறிப்பா திமுக அதன் கூட்டணிகள் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மதவாத கட்சி அப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம், நான் வந்து வளர்ச்சி அரசியலை முன்னெடுத்து போறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து டிஃப்ரெண்டா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறத நோக்கியும் இது கொண்டு போறதுனால இந்த ஒரு சாதகமான ஒரு சூழலை தனக்கு பயன்படுத்தி கொள்வார், தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்தி கொள்வார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இப்படித்தான் நான் பாக்குறேன். ஆனாலும் இனி வரும் காலங்கள்ல ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, நிச்சயமாக எல்லாமே வந்து கூட்டணி ஆட்சிகளாகத்தான் அமைய போகிறது. ஏன்னா ஒரு சைடு திமுகவின் கூட்டணியிலிருந்து போன கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப தெளிவா என்ன இருக்காங்கன்னாக்கா, கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க ஒரு வாட்டி சொல்லி அவங்க அந்த இதை வந்து ட்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால திமுக தரப்புக்கே போகணும்னா கூட இதுவரை வந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, கூட்டாட்சி எல்லாம் கிடையாதுன்னு சொன்னவங்க வேற வழி இல்லாம அவங்க ஸ்டாண்டே அடுத்த எலெக்ஷனுக்கு மாத்திக்க வேண்டி இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு தேவைன்னா இல்லைன்னா தனித்து நிற்க வேண்டி இருக்கும். இந்த மாதிரியாக பல சேலஞ்சஸ் இருக்கும். ரெண்டாவது இதுல வந்து வர்சஸ் யாரு ரூலிங் பார்ட்டியோ வர்சஸ் அப்படின்னு வரும்போது யாரு அதுல வந்து அந்த ரேஸ்ல முன்னிலைப்படுத்தி கொள்ள போகிறார்களோ அவங்களுக்கான ஸ்கோப்பு அது மக்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு அது வாக்காக கன்வெர்ட் பண்றதுங்கிறத வச்சுதான் அடுத்த தேர்தலுடைய ரிசல்ட் இருக்கும்.